ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி கொஸ்டின் அண்ட் ஆன்சரில் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு விட என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்துருவோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, என்னை காதலிக்கிறவங்க உண்மையாக லவ் பண்ணுறாங்களாம், ஆனால் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டாங்களாம், ஆனால் ஏமாத்தலாம் இல்லையா, இப்படி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு இதில் எப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு புரியல மேம், எனக்கு இதில் என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியல அப்படின்னாங்க. இதில் வந்து என்னன்னு தேர்ட் பர்சனாக நின்று நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உண்மையாக லவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இது லவ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இது லவ்ங்கிற பேரில் ஒரு வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய அந்த ஒரு டைம் பாஸுக்காகவும் உங்களை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு இங்கே நல்லா புரிஞ்சுது. இதில் உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய டைம், உங்களுடைய கெரியர், உங்களுடைய கோல் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையாக நீங்கள் இருந்திருக்கீங்க. பட் அங்கே நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த நிலைமையில தான் உங்கள் காதல் இப்போ போயிட்டுருக்கு. அதனால் இந்த இடத்துலையாவது நீங்கள் விழிப்புணர்ச்சி அடையுங்க. உங்களை ஒருத்தங்க எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த காதலை மதிக்கிறாங்க, உங்களுடைய உண்மையை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, உங்களுடைய அந்த வெகுளித்தன்மையை எப்படி அழகாக தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க, நீங்கள் எவ்வளோ ஒரு வடிகட்டின முட்டாளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி நிறையா லெசன் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இது ஆரம்ப காலகட்டத்திலே புரிஞ்சு இந்த பர்சன் நம்மளை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆன் பண்ணி உங்களுடைய கெரியர் நோக்கி, கோல் நோக்கி போங்க. வெளியில் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இதுதான் உண்மை. உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு, உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு இது ஒரு சரியான டைம். வெளியில் வந்துடுங்க, தப்பு இல்லை, வெளியில் வாங்க. ஏதோ போய் மாட்டிக்கிட்டீங்க, வெளியில் வந்துடுங்க. வெளியில் வரல, எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நேரத்தில் தவறுன்னு தெரிஞ்சு திரும்பவும் அதே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது கரெக்டான டைம். கடவுள் சொல்லிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டியா, வெளியில் வந்துடு. இன்னமும் நீங்கள் வெளியில் வரல அப்படின்னா உங்களை அந்த ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. Thank you.